வெல்கம் கைஸ், வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 2 அண்ட் குரூப் 2ஏக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருப்போம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் எந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ எந்த மிஸ்டேக்கும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஓகே, எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாலும் புரியாது. ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் tnpsc.gov.in. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 இது இருக்கு. அதாவது ஒன்று நோட்டிஃபிகேஷன் ஷோ பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனுக்கான டேரக்ட் லிங்க். ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா, கரண்ட்டாக என்ன அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கோ அது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே ஷோ பண்ணிவிடுவாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் படிக்கணும் அப்படின்னா தமிழில் படிக்கலாமா இல்லை இங்கிலீஷில் படிக்கலாம். அது நீங்கள் எப்படினாலும் உங்களோட கன்வீனியன்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்ளை பண்ணும்போது கரண்ட்டாக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு ரைட் சைடில் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு ரெட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த அப்ளை நவ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஓடிஆர் ஐடி கேட்கும். சரியா? ஓடிஆர் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு ஓடிஆர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் நம்மளால் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண போகிற எல்லா டிஎன்பிஎஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஆர் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஓடிஆர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இது எல்லாமே வரும். முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ஓடிஆர் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓடிஆர் பண்ணிவிட்டு அடுத்தது இதுக்கு வந்துடுங்க. சரியா? ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் ஐடி, அதாவது ஓடிஆரோட ஐடி, பாஸ்வேர்ட், ஓகேவா? கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சரியா? நமக்கு இப்போ ஓடிஆருக்குள்ளார போயாச்சு. ஓகேவா? ஓடிஆருக்குள்ளார போனதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ பண்ணோம். ஓகேவா? அதில் நீங்கள் வேணும்னா போய் பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைடில் மேலே க்ரீன் கலரில் கிளிக் ஹியர் டு செலக்ட் த நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அதில் கரண்ட்டாக என்ன அப்ளிகேஷன் இருக்கோ அது ஓப்பன் ஆகும். அகைன் அப்ளை நோ அப்படிங்கிறத கொடுங்க. மறுபடியும் நம்மளோட ஓடிஆர் கேட்கும். சரிங்களா? சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே பேஜ் மாதிரி தான் இருக்கும். தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறத யாரும் கிளிக் பண்ணிடாதீங்க. சரியா? அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கீழே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் குரூப் 2 அண்ட் 2A சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு கீழே க்ரீன் கலரில் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேவா? அதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டினியூ அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போகும். இந்த இடத்துல இந்த கிளிக் ஹியர்னு ஒன்று இருக்கா, இது என்னென்னா நோட்டிஃபிகேஷனை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். ஓகே, ஸோ செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுங்க. இப்போது நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். ஓகே, ஃபோட்டோ ரீசெண்டாக எடுத்ததாக இருக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேமு அண்டு எப்போது நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படிங்கிறதுக்கான டேட் இருக்கணும். ஓகேவா? ஒரு 3 months கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அதாவது அப்ளிகேஷன் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 months, இப்போ மே மந்த் இருக்குது, இல்லை ஆகஸ்ட்டில் இருக்குது, இல்லை சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுக்கு முன்னாடியே இருக்கணும். இப்போ ஜூலை மாதம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலைலேருந்து என்ன டேட்டில் வந்துச்சோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 months. இப்போ எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு ஜூலை, ஜூனு, மே இந்த 3 மாதம் தான் இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்காது. ஓகேவா? இப்போ ஏப்ரல் மாதம் எடுத்தேன் அப்படின்னா அது கவுண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே ஜூனில் இருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? என்ன டேட்டில் எடுத்தீங்க அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்கணும். ஓகேவா? மே மாதம் எடுத்திங்கன்னா மே மாதத்துக்கான டேட்டு. ஓகே, கொடுத்துட்டு சேவ் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஃபோட்டோ சேவ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுக்கு போகும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரையும் நான் போட்டதுக்கப்புறம் நான் வந்து ஒன்றா பார்த்துக்கிறேன் அப்படின்னாலாம் வராது. ஸோ நீங்கள் ஃபோட்டோ தனியாக அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுக்கணும், அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் தனியாக சேவ் கொடுக்கணும். ஓகேவா?
ஸோ இப்போ சிக்னேச்சர் சேவ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வரும். ஓகேவா? அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எதுலன்னா நம்மளோட ஓடிஆரில் இருக்க டீட்டெயில்ஸ் தான். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக நம்மளோட ஓடிஆரில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் இருக்க போகுது. அதை ஃபுல்லாக ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஓகேவா, அகைன் நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ண சொல்லி கேட்கும். டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு அது ஓடிஆரில் இருக்க மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேவா? நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் ஃபுல்லாக வரும். இது எல்லாமே ஓடிஆரில் இருக்கிறது தான். ஓகேவா? கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓடிஆரில் தான் போய் சேஞ்ச் பண்ணணும், இங்கே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணுறதா இருந்தாலும் ஓடிஆரில் தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? உங்களோட டீட்டெயில்ஸ், அப்பா அம்மா பேர், இல்லை உங்கள் அட்ரஸோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதில் பண்ணணும்னா ஓடிஆரில் தான் போய் பண்ணணும். ஸோ அது கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் தெளிவாக பார்த்துட்டு ஓகேவா, செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் எதுக்கெலாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஒன்ஸ் தெளிவாக பார்த்துருங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போது டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன், அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3362 3363 இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர், உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் எஸ்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக எல்லாருமே எஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இல்லை எனக்கு அது வேண்டான்னு ஒரு சில நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நோன்னு கொடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ண வச்சுக்க பாருங்கள். இல்லை உங்கள் கையில் இருக்கட்டும், எல்லா சர்டிஃபிகேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருந்தால் ஓகே. அப்படி இல்லைனா மொபைல்லையாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? எல்லா டைம்லும் நமக்கு அது யூஸ் ஆக போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கிட்ட இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th ரிசல்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உங்களுக்கு மார்க் ஷீட்டில் இருக்க டேட்டை கூட நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? அப்போ மார்க் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் மார்க்குக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓவரால் மார்க் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டேட்டில் இஷ்யூ பண்ணோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சர்டிஃபிகேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ஓகே, சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும், ரைட் சைட் டாப்பில் இருக்கும். ஓகே, ரைட் சைட் டாப்பில் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அதே தான், ரைட் சைடில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேட் இருக்கும், ரைட் சைட் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். ஓகேவா?
ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக கொடுத்துடுங்க. சரியா? தமிழ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்திருந்தா எஸ்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? ஓகே, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ எஸ்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் தான். நீங்கள் இதில் இருக்கிறது ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் போயிடலாம். சரிங்களா? நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் அந்த சப்ஜெக்ட்லாம் ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் நீங்கள் ஃபுல்லாக கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸ் கடைசியாக கீழே இருந்த செக் பாக்ஸை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடலாம். ஓகேவா? பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே கொடுக்குறீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா தமிழ் மீடியமில் படிச்சிருக்கணும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஸோ இல்லை அப்படின்றத கொடுத்துருங்க. ஓகேவா? யூஜி பிஜி நீங்கள் வரைக்கும் கொடுக்குறீங்கன்னா எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தமிழ் மீடியமில் தான் படிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியாது. ஸோ ப்ரொசீடுன்னு கொடுத்துருங்க. ஓகேவா? இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஜி படிச்சிருக்கேன், யூஜி தமிழ் மீடியம் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் யூஜியோட டிகிரி மட்டும் கொடுத்துக்கலாம், பிஜி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ எக்ஸாம் சென்டர் உங்களுக்கு நியர்பையில் ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டர் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணுறீங்களா இல்லை இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது அது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு தமிழ் வேணும்னா நீங்கள் தமிழ் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கொடுத்துட்டு ஃபீஸ் ஓகேவா? ஃபீஸ் கன்செஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன்னா நம்மளால் ஃபீஸ் கன்செஷன் கொடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ ஃபீஸ் கன்செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் 2-3 எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன் அப்படின்னா கொடுக்க முடியாது. இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறேன், நான் இதுக்கு முன்னாடி வேறு எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமும் நான் பண்ணலை, இப்போ இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம நோ கொடுத்துட்டு ஓகேவா அடுத்தது ஃபைனலாக சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தோன்னா ஓகேவா லாஸ்ட்டாக நம்மள அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. ஓகேவா ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபுல்லாக ஒரு டைம் செக் பண்ணிவிடுங்க. மொத்தம் ஒரு 16 டிக் இருக்கும். ஓகேவா? அது எல்லாமே பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எதை டிக் பண்ணலையோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரராக காட்டும். அந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணிக்கலாம், அதை போய் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கும் பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பண்ணுங்கள்.
ஓகே, ஃபைனலாக ஐ கன்ஃபார்ம் கொடுத்துட்டு எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட். ஓகேவா? சரின்னு கொடுத்துட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு டைம் கேட்பாங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க. 2 செக் பாக்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு அக்ரி கொடுத்துட்டு நம்ம ஃபைனல் சப்மிஷனுக்கு வர வேண்டியது தான். ஓகேவா? ப்ரொசீட் டு பேமெண்ட். ஓகே, இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எது பண்ணுறீங்க, சிசி அவென்யூ கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்படி கொடுத்தாலும் சரி. ஓகேவா? ஆன்லைனில் பே பண்ணுறீங்களா, இல்லை ஆஃப்லைனில் பே பண்ணுறீங்களா, டெபிட் கார்டா, கிரெடிட் கார்டா, யூபிஐயா, நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பில் டெஸ்க்கு தான். ஓகேவா? எஸ்பிஐ இபிஐ லைட் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பில் டெஸ்க்கு தான். ஓகேவா? சிசிஏ அவென்யூ அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பில் டெஸ்க்கு தான். ஓகேவா? அவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எது கொடுத்தாலும் சரி நம்மளோட கார்டுலேருந்து தான் பே பண்ண போகிறோம், நம்மளோட யூபிஐலேருந்து தான் பண்ண போகிறோம். ஓகேவா? கொடுத்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் யூபிஐயில் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு யூபிஐ பேமெண்ட்டுக்கு போயிடும். ஓகேவா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே தெரிகிற நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி உங்களோட கொரீஸை கேளுங்க. ஓகேவா? வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாலும் கீழே கமெண்ட்ஸில் கூட உங்களோட கமெண்ட்ஸை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கூட உங்களோட கொரீஸை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.